உங்கள் பிஸ்னஸுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பல பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை எப்படி ரன் பண்ணணும், எப்படி காப்பிரைட் இல்லாமல் ரன் பண்ணணும், அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் இருக்கும். அதை சொல்லித்தரதான் நாங்கள் இருக்கோம். கீழே தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் நார்த் அமெரிக்காவில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கோட், வேட்டையன், இந்தியன் 2, அமரன், ராயன், மகாராஜா, அயலான் திரைப்படம்லாம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். கங்குவா திரைப்படம் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கங்குவா திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் நார்த் அமெரிக்காவில் இருக்குது. இப்போ வரைக்கும் வீக் எண்டில் ஒரு பயங்கரமான கலெக்ஷன் நார்த் அமெரிக்காவில் கங்குவா திரைப்படத்துக்கு இருக்கிறது. ஸோ கோட் திரைப்படம் நார்த் அமெரிக்காவில் $4.3 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் $3.04 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா இந்தியன் 2.02 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ 4வது இடத்துல அமரன் திரைப்படம் $1.9 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 5வது இடத்தில் ராயன் திரைப்படம் $7 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 6வது இடத்துல கங்குவா திரைப்படம் அதுவுமே $7 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதெல்லாம் விட கங்குவா திரைப்படம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி கொண்டு வருகிறது. ஏன்னா கங்குவா திரைப்படம் $7 லட்சம் வெறும் 8 நாட்கள் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மேபி இந்த வீக்கெண்ட் முடியும் போது ராயன் திரைப்படத்தோட வசூலை பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் நல்ல கலெக்ஷன் அமரன் அதுக்கப்புறமா இந்தியன் 2 இந்த 2 திரைப்படத்தோட வசூலையும் பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் சூர்யா ரசிகர்கள் இருக்காங்க.